இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற்று 3 வாரங்கள் முடிவடைந்திருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். இந்த மாறுபட்ட அரசியல் சூழ்நிலையில் வடக்கு மாகாண முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் அவர்களுடன் நாம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ இலங்கையில் புதிதாக தேர்தல் நடைபெற்று மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் உங்கள் ஆதரவுடன் போட்டியிட்ட மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாற்றம் தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? இந்த புதிய ஆட்சி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறதா? அந்த புதிய ஆட்சியிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? சகல இன மக்களும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த விதத்திலே எல்லோருக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. முன்னைய அரசாங்கம் பௌத்த சிங்களவர்களுக்கு கொஞ்சம் பாரபட்சமாக நடந்து கொண்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு பாரபட்ச நிலை இப்பொழுது நடைபெறாது என்று நம்புகின்றோம். இதுவரையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளும் எங்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதாகத்தான் தெரிகிறது. வடமாகாண சபையினுடைய செயலாளரை நாங்கள் கோரியவாறு மாற்றியிருக்கிறார்கள். ஆளுநரை மாற்றியிருக்கின்றார்கள். விரைவிலே காணிகள் சம்பந்தமாக பல நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நன்மைகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்பதை இருந்து பார்ப்போம். இப்போ இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வடமாகாணத்திலே இராணுவ பிரசன்னம் இருப்பதை வடமாகாண மக்கள் விரும்பவில்லை. ஆனால் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இராணுவ பிரசன்னம் முழுமையாக அகற்றப்படாது என்று தேர்தல் பரப்புரையின் போதும் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு பிரச்சனையிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைப்பாடு அவர்களுக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். இராணுவம் வடமாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒன்று. ஆனால் சில பல காரணங்களுக்காக ஒரு தனி நாட்டை தமிழ் மக்கள் கோரக்கூடும் என்ற அடிப்படையிலே எங்கள் மீது அவதானம் வைத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் மத்திய அரசாங்கத்துக்கு இருப்பதாக கண்டால் ஒரு சில இடங்களிலே மட்டும் அவர்களுடைய அந்த முகாம்களை வைத்து கொள்ளலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு எங்களுடைய காணிகள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டிருப்பது பிழை. ஆனால் இப்பேற்பட்ட நீங்கள் குறிப்பிட்ட அந்த அவர்களுடைய கூற்றுக்களுக்கு வேறு காரணங்கள் இருக்கக்கூடும். அதாவது ஜனாதிபதி தேர்தல் மட்டும்தான் இப்பொழுது முடிந்திருக்கின்றது. நாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தல்கள் இன்னும் ஒரு 5-6 மாதங்களின் பின்னர் வர இருக்கின்றன. இந்த நேரத்திலே சிங்கள மக்களை வேறு விதமாக மாற்றக்கூடும் பழைய சென்ற அரசாங்கத்தினர் என்ற அந்த எண்ணத்திலே அவர்கள் மிகவும் கவனமாக தங்கள் சொற்களை பாவித்திருக்கின்றார்களோ தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே இராணுவம் வடமாகாணத்தை விட்டு அகல வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை இருந்து பார்ப்போம். இப்போ சிங்கள மக்களுடைய வாக்கு வங்கியை மனதில் கொண்டு இந்த அரசாங்கம் காய்களை நகர்த்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அப்படி கூற முடியாது. ஆனால் சிங்கள மக்களிடையே கிட்டத்தட்ட 50% இந்த அவர்களுடைய பார்வைகள் இருக்கின்றன. ஒன்று பௌத்த சிங்களம் பார்வை. அது இலங்கை சிங்கள மக்களுக்கு மட்டுமே உரியது, பௌத்த சிங்கள மட்டுமே உரியது. மற்றவர்கள் ஒரு மரத்தை சுற்றி எவ்வாறு கொடிகள் படர்கின்றனவோ அதே மாதிரி நாங்கள் அவர்களை படர்ந்து கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே எந்த விதமான ஒரு உரிமையும் இல்லை என்ற அடிப்படையில் தான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள். இப்பொழுதும் சிந்தித்து வருகின்றார்கள். மற்றவர்கள் ஒருவித ஜனநாயக சிந்தையுடன் அப்படி இல்லை, எல்லோருக்கும் சில உரித்துக்கள் இருக்கின்றன என்ற அந்த அடிப்படையிலே சிந்தித்து வருகின்றார்கள். ஆகவே அப்படி பார்க்கும்போது சிங்கள மக்களை 2ஆக பிரித்தால் 50-50. ஆக வெற்றி பெறுபவர் அந்த 50க்கு அதிகமாக சிங்கள மக்களினுடைய தொகையிலே 50க்கு அதிகமாக யாரிடமிருந்து வெற்றியை பெறுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் இந்த முறை அவரை கொண்டு வந்திருக்கின்றது. உண்மையில் சென்ற தேர்தலில் கூடிய சிங்கள மக்கள் பௌத்த சிங்கள அடிப்படையில் தான் சிந்தித்தார்கள் என்று தெரிகின்றது. இப்போ முந்தைய ஆட்சியாளர்களிடம் இருந்த மனநிலை இன்னும் முழுமையாக மாறவில்லை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? ஆட்சியாளர்களுடைய மனோநிலை ஓரளவுக்கு மாற்றம் அடைந்துள்ளது இந்த தேர்தலின் பின்னர்.
நாங்கள் தமிழர்களுக்கும் வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது வந்திருக்கின்றது. அதாவது தமிழர்கள் தனித்து நின்று நாங்கள் உங்களுடன் சேர்ந்து எதுவுமே செய்ய முடியாது, செய்ய மாட்டோம் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்கள் சிந்திக்கவில்லை. எங்களுடன் சேர்ந்து அவர்கள் எங்களை இந்த ஆட்சியை பெற உதவி செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே எங்களோடு கூடிய ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய சிந்தனையிலே மாற்றம் இருப்பதாக தெரிகின்றது. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணை. அந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணையை பொறுத்தவரை உள்நாட்டு விசாரணை குழு விசாரிக்கும் என்று திரு மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை ஐநா விசாரணை குழு வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்தீர்கள். அந்த நிலைப்பாட்டில் நீங்க உறுதியா இருக்கீங்களா? அந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் முற்றும் முழுதுமாக உறுதியாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் பலவிதமான அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டு வருவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே உள்நாட்டிலே அது சம்பந்தமாக ஒரு நியாயமான நீதியான ஒரு தீர்மானத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இப்போ உங்களுடைய ஆதரவு பெற்ற அரசாங்கமாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை பொறுத்தவரை மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் இணைந்து அரசாங்கத்துக்கு நீங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பீர்களா? அரசாங்கத்துக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயப்பாடு இருந்தால் கட்டாயம் செய்வோம். இப்பொழுதும் நாங்கள் அதை கூறி வருகின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே மார்ச் மாதம் 28ஆம் தேதி அந்த தீர்மானம் எந்த விதமான தீர்மானமாக இருந்தாலும் அது உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று, அதனை தள்ளி வைக்கவோ அல்லது அதற்கு பதிலாக வேறு விதங்களிலே ஒரு உள்நாட்டு கட்டமைப்பை உருவாக்கவோ நடவடிக்கைகள் எடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அடுத்தது 13வது அரசியல் சட்டத்தின் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அந்த 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவோம் என்று புதிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அது அமல்படுத்தப்பட்டால் பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்துவிடும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஆனால் அந்த அரசியல் சட்ட திருத்தம் அமல்படுத்தப்பட்டாலும் அது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை முழுமையாக நிறைவேற்றாத என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதை பொறுத்தவரை உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த 13வது திருத்தச் சட்டம் 1987ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே பேசப்பட்ட போது எது பேசப்பட்டதோ அதன் அடிப்படையிலே அது அமையவில்லை. இதை உடனேயே காட்டி அப்பொழுது இருந்த இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு அப்பொழுது இருந்த திரு அமிர்தலிங்கம், திரு சிவசிதம்பரம், இப்பொழுது இருக்கும் எங்களுடைய தலைவர் திரு சம்பந்தன் மூவரும் கையெழுத்திட்டு ஒரு கடிதம் அனுப்பினார்கள். இந்த 13வது திருத்தச் சட்டம் நாங்கள் முன்னர் பேசிக்கொண்டது போன்று அமையவில்லை. இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு துரோகம் செய்துவிட்டது. அவற்றை மிகவும் மாற்றி அமைத்து மத்திக்கு சார்பாக இதனை செய்திருக்கின்றது. அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது சம்பந்தமாக அவர்கள் பல விதங்களிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நினைக்கிறேன் 1987ஆம் ஆண்டு. அந்த கடிதத்தை நான் என்னத்துக்காக குறிப்பிடுகின்றேன் என்றால், அன்று தொடக்கம் இன்று வரையிலே அந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது அந்த சட்டத்தை பொறுத்தவரையில். ஆனால் அதற்கு மேலாக பலது நடந்திருக்கின்றன. அதற்கு மேலாக என்ன நடந்திருக்கின்றன, வேறு சில சட்டங்களை கொண்டு வந்து எங்களுக்கு அந்த குறைந்தளவில் இருக்கின்ற 13வது திருத்தச் சட்ட அதிகாரங்களை கூட இன்னும் குறைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கின்ற இந்த திபிர் நகும ஒரு சட்டம் ஒன்று வந்தது. அதில் எங்களுக்கு இருக்கிற சில அதிகாரங்களை எடுத்து மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலர்களிடம் கையளித்து அவர்களை கொண்டு இதுகளை செய்வதால் மத்திய அரசாங்கம் எங்கள் மீது ஒரு 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 கண்ட்ரோல், ஒரு ஏதோ ஒரு விதத்தில் எங்களை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய விதத்திலே அது நடந்திருக்கின்றது. ஆகவே 13வது திருத்தச் சட்டத்திலே எங்களுக்கு ஒரு நெடுங்கால தீர்வை பெறலாம் என்று நாங்கள் நம்பவில்லை. ஆனால் இதுவரை காலமும் 13வது திருத்தச் சட்டத்தில் இருந்த பல குறைபாடுகளை நீக்கி ஓரளவுக்காவது இருக்கும் அந்த உரித்துக்களை நாங்கள் மற்ற மாகாணங்கள் பாவிப்பது போன்று நாங்களும் பாவிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த அரசாங்கம் அதை பண்ணணும்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? 13வது திருத்தச் சட்டத்தில் இப்ப இருக்கிற உரித்துக்களை அதிகாரங்களை எங்களுக்கு தர வேண்டும். ஒன்று.
ரெண்டாவது, பல விதங்களிலே எங்களுடைய அதுக்கு வேறு சில சட்டங்களால் எந்தெந்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டதோ அவற்றை திரும்ப எங்களுக்கு எடுத்து தர வேண்டும். 18வது திருத்தச் சட்டம் அரசியல் ரீதியாக ஜனாதிபதிக்கு கொடுத்த சில உரித்துக்களை எல்லாம் மாற்றி அதை ஒரு சுதந்திரமான ஆணைக்குழுவினிடம் அளிக்க வேண்டிய அந்த கடப்பாடுகளை அந்த 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 தேவைப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை மாற்ற வேண்டும். இப்பேற்பட்ட விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். அதற்கு அரசாங்கமும் ஒத்துழைக்கின்றது. இலங்கை பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியா முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று இப்போ சமீபத்தில் நடந்த இந்திய குடியரசு தின நிகழ்வின் போது கூட நீங்கள் பேசுனீங்க. இப்போ இந்தியா எந்த மாதிரியான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? 1987ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய அனுசரணையோடு தான் இந்த 13வது திருத்தச் சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த 13வது திருத்தச் சட்டம் 25 வருடங்களாக வடமாகாண மக்களை பொறுத்தவரையிலே அது நடைமுறைப்படுத்தப்படாமலேயே இருந்துவிட்டது. இப்பொழுது 1 வருட காலமாகத்தான் அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். எல்லோருக்கும் எங்களுடைய சிக்கல்கள், அவலங்கள், கஷ்டங்கள், அல்லல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து கூறிக்கொண்டு தான் வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி இருக்கும்போது அப்பொழுது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த உடன்பாட்டின் அடிப்படை சரியாக அமைந்ததா, அதை மாற்ற வேண்டுமா, எப்பேற்பட்ட மாற்றங்களை இயற்ற வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் கட்டாயம் பரிசீலித்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் நான் முன்னரும் கூறியிருக்கின்றேன், இந்திய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம், வடமாகாண அரசாங்கம் சொல்ல வடமாகாண சபை மூன்றும் சேர்ந்து இந்த 13வது திருத்தச் சட்டத்தை மாற்றி அதனுடைய அதில் காணும் அந்த ஏற்பாடுகளை அரசியல் சட்டத்திற்கு கீழ் அமைத்து அந்த ஒற்றையாட்சியை மாற்றி அதுக்கேற்றவாறு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் பேசிக்கொண்டிருக்கின்றார். இப்போ அதே போல் இந்தியாவின் பங்களிப்பை போல் இப்போ இலங்கையிலே தமிழர்கள் சம உரிமையுடன் வாழ்வதற்கு தமிழ்நாட்டின் பங்களிப்பு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? தமிழ்நாட்டின் பங்களிப்பு எப்பொழுதுமே சரியாகத்தான் இருந்திருக்கின்றது. அதாவது எங்களுடைய உடன்பிறப்புகள் என்ற விதத்திலே அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், பெருமையாக இருக்கின்றது, பாராட்ட வேண்டும். ஆனால் சில பல தருணங்களிலே அவர்கள், நான் கட்சிகளை தனிப்பட்ட முறையில் குறிப்பிட மாட்டேன், அவர்களுடைய போக்கு, அவர்களுடைய பேச்சு எங்களுக்கு நட்டங்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அதனை விடுத்து ஒரு மேல்வாரியான எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மேல்வாரியாக அதை பார்த்து, இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு மாகாணத்து மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கும் ஒரு நிலைப்பாட்டை அல்லது ஒரு வழிமுறையை அமைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். இப்பொழுது அதற்கு இடம் அளிக்க முடியுமா, இடம் அளிப்பார்களா இலங்கை அரசாங்கம் என்பதெல்லாம் வேறு விடயம். ஆனால் தமிழ் மக்கள் இதுதான் சரியான ஒரு முறை என்று அதனை எடுத்து கூறும் போது அதற்கு ஒரு வழி இருக்கின்றது. ஆகவே அந்த விதத்திலே தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த அப்பேற்பட்ட அவர்களுடைய நிலைப்பாடு எங்களுக்கு நன்மையைத்தான் தந்து கொண்டிருக்கின்றது. அது வரவேற்கத்தக்கது. இல்லை, இப்போ நீங்கள் பேசுறதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் தனி தமிழ் ஈழத்தை பற்றி நீங்கள் தமிழக அரசியல் கட்சிகள் பேசுவதை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். இப்போ அதிலே கூட இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள தலைவர்கள் மத்தியிலும் இலங்கை தமிழ் மக்கள் மத்தியிலும் கூட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது இல்லையா? அது உண்மைதான். ஆனால் இதில் நான் குறிப்பிடுவது என்னவென்றால், இது சம்பந்தமாக பிரச்சனைகள் எழும்போது, இப்போ எங்களை பொறுத்தவரையிலே இந்த சென்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு நாட்டின் கீழ் எங்களுக்கு சகலவிதமான அதிகாரங்களையும் தந்து எங்களுடைய சுய நிர்ணய உரிமையையும் ஏற்று நன்மைகளை தர வேண்டும் என்ற விதத்திலே தான் நாங்கள் போட்டியிட்டோம். அதற்கு மக்கள் அமோகமான வரவேற்பையும் தந்திருக்கின்றார்கள். ஆகவே வடகிழக்கு மாகாணம் தனித்து இயங்க வேண்டும், தமிழீழமாக மலர வேண்டும் என்று தென்னிந்தியாவில் இருந்து கோருவதை விடுத்து ஒரு இந்தியாவை போன்று அல்லது இந்தியாவிலும் பார்க்க மிகவும் மேம்பட்ட விதத்திலே ஒரு ஃபெடரல் சமஷ்டி அமைப்பு ஒன்று
வடகிழக்கு மாகாணங்களுக்கு ஏற்பட வேண்டுமா என்பது சம்பந்தமாக கருத்து வெளிப்பாட்டை ஏற்படுத்தினால் என்ன என்று அதனை நாங்கள் பேசிக்கொள்ளலாம். ஆகவே அம்மையார் அங்கு குறிப்பிடுவது தான் சரியானது என்று நான் கூற வரவில்லை. அப்பேற்பட்ட விஷயங்களை சொல்லும் போது அது கணக்கில் எடுக்கப்படுகின்றது எல்லாரால். இதை நான் ஒரு மாற்றி எப்படி கூறுவேன் என்றால், தனி ஈழம் என்பதை விட்டு வடகிழக்கு மாகாணங்களுக்கு சமஷ்டி ரீதியாக ஒரு தனி அலகை எடுத்து கொடுப்பது, ஒரே நாட்டினுள்ளே எடுத்து கொடுப்பதை வடகிழக்கு மாகாண மக்கள் வரவேற்கின்றார்களா என்ற அந்த கேள்வியை கேட்கலாம். தனி ஈழம்ங்கிற அந்த கோரிக்கை முற்று முழுதாக கைவிடப்பட்டு விட்டது என்று சொல்லலாமா, அல்லது சுய நிர்ணய உரிமைக்கான அந்த காலம் இன்னும் கனியவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் குறிப்பிடுவதை பார்த்தால் சுய நிர்ணய உரிமைக்கும் தனி ஈழத்துக்கும் ஒரு பாலத்தை அமைத்து ரெண்டும் ஒன்றென்று கூறுவது போல் இருக்கின்றது. அவை ரெண்டும் வித்தியாசமானது. தனி ஈழம் என்று சொல்லும்போது டிவோர்ஸ் எடுத்துட்டு இருக்கிற புருஷன் பஞ்சாதி மாதிரி அந்த சமஷ்டி அல்ல சுய நிர்ணய உரிமை என்று சொல்லியிருக்க, பொஞ்சாதிக்கு வேணுமெண்டா ஒரே குடும்பத்தில் இருந்து வேலைக்கு போயிட்டு வரலாம், அங்கே போகலாம், இங்கே வரலாம், அவளை எந்த நேரமே கட்டுப்பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிற இல்லை, அந்த மாதிரி தான். ஆகவே ஒரே குடும்பத்தில் இருந்து தான் இந்த சுய நிர்ணய உரிமையை நாங்கள் கேட்கின்றோமே ஒழிய பிரிந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்கவில்லை. ஆகவே நாங்கள் அதனை கேட்பதனுடைய காரணம் என்னவென்றால், இதுவரை காலமும் பெரும்பான்மை மக்களினுடைய ஒரு பேராதிக்கம் எங்களை எல்லா விதத்திலும் எங்களுடைய நடவடிக்கைகளை எடுப்பதை கட்டுப்படுத்தி வந்திருக்கின்றது. எங்களுடைய அதிகாரத்தோடு எங்களுடைய இடத்திலே நாங்கள் எங்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை அமைக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் கூறுகின்றோமே ஒழிய, நாட்டிலிருந்து பிரிபட வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டாயமான எண்ணம் நோக்கு எங்களுக்கு இல்லை. தனியீழத்துக்கான தேவை இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் வருங்காலத்திலே அப்பேற்பட்ட ஒரு தேவை ஏற்படக்கூடும், அது எங்களுக்கு தெரியாது. தனி ஈழம் என்ற கோரிக்கைக்கு காரணம் அந்த 1976 ஆண்டுக்கு முன்னர் நடைபெற்ற விடயங்களை வைத்து இனி நாங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தலைவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை அடுத்து இளைஞர்கள் ஆயுதமேந்தி போரிட்டார்கள். ஆனால் அந்த கனவு நனவாகவில்லை. இப்பொழுது ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றோம். ஆகவே வருங்காலம் எப்படி இருப்பது என்று தெரியவில்லை. ஆனால் இருக்கும் நிலையிலே எங்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு தான் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். எவ்வாறு ஆயுதமேந்தியவர்கள் தாங்கள் நினைத்தது நடைபெறும் என்று நினைத்து அது நடைபெறாமல் போய்விட்டதோ, அதே போன்று நாங்கள் நடைபெறக்கூடியதை மனதிலே வைத்து அதனை எங்களுடைய குறிக்கோளாக வைத்துக்கொண்டு முன்னேறத்தான் யோசித்திருக்கின்றோம். இல்லை, குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதுக்கான அந்த நடவடிக்கைகளை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற குரல்கள் தொடர்ந்து அவ்வப்போது ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் முன்னமே கூறியிருக்கின்றேன், எங்களுடைய மக்களிடையே 3 விதமான மக்கள் இருக்கின்றார்கள். ஒன்று அந்த கனவுகளை நனவாக்க வேண்டும் என்று அந்த பிரபாகரனுடைய கனவை இன்னமும் சுமந்து கொண்டு செல்லும் ஒரு சாரார் ஒன்று. ரெண்டாவது அரசாங்கத்தோடு சேருங்கள், அவர்கள் தருவதை வேண்டுங்கள், எதுவாக இருந்தாலும் அவர்களோடு இணைந்து செய்து கொண்டு போவோம், இதுக்கெல்லாம் அவர்களோடு பிரச்சனைப்படாதீர்கள், எங்களுக்கு கிடைக்கிறதை சுருட்டி கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே சிலர் இருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய குரல் கொஞ்சம் குறைந்து விட்டது சென்ற தேர்தலுக்கு பிறகு. எங்களை பொறுத்தவரையிலே மூன்றாவது, நாங்கள் அந்த கனவை நோக்கி செல்லாமல் விட்டாலும் ஆனால் அந்த கனவு சம்பந்தமான சில சிறப்பம்சங்கள் எங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆகவே தான் ஒரே நாட்டினுள் சுயநிர்ணய உரிமையோடு ஒரு சமஷ்டி அமைப்பின் கீழ் எங்களுக்கு சகல விதமான உரித்துகளோடு நாங்கள் பெரும்பான்மை மக்களோடு இணைந்து செல்வதற்கு நாங்கள் விருப்பப்படுகின்றோம். அதைத்தான் எங்களுடைய தேர்தலில் எடுத்து காட்டினோம். அதைத்தான் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்தியாவும் அந்த நிலையில் தான் இருக்கின்றது. இந்தியாவும் ஒவ்வொருத்தரும் பிரியோளும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது பிரிவை பற்றி மறந்து விட்டார்கள். அதே போன்றுதான் எங்களை பொறுத்தவரையிலே ஒரே நாட்டினுள் எங்களுக்கு சகல விதமான உரித்துக்களுடன் நாங்கள் முன்னேறுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். இப்போ இந்தியாவில் இருக்கிற இலங்கை அகதிகளை திரும்ப அழைத்துக் கொள்வது தொடர்பாக இலங்கையின் புதிய மீள்குடியேற்றத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள்
இலங்கைக்கு அகதிகள் திரும்பிச் செல்வதற்கான சூழ்நிலை இப்போது ஏற்படவில்லை. ஏனென்றால் உள்நாட்டில் இருக்கின்ற அகதிகளே மீள்குடியேற்றம் செய்யப்படாத நிலையில் இந்தியாவில் இருக்கும் அகதிகளை அங்கு கொண்டு செல்வது சரியான நடவடிக்கை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தொடர்பாக ஜனவரி 30ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தை கூட தமிழக அரசு புறக்கணித்திருக்கிறது. இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று மக்கள் இங்கு வர வேண்டிய அவசியம். இரண்டாவது, மக்கள் இங்கு வருவதானால் அவர்களுக்கு இருக்கும் தற்போதைய நிலைமை. ஆகவே அவர்களுடைய நிலைமையை நாங்கள் நல்லதாக இங்கே மாற்றிக்கொண்டோமானால் இலங்கையிலே அவர்களுக்கு வருவதில் எந்த விதமான தடங்களும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது அவர்களை எடுத்து பார்த்தீர்களானால், அவர்கள் பலரோடு நான் அங்கு பேசியிருக்கின்றேன். தங்களுடைய குழந்தைகளை நல்ல பாடசாலைகளுக்கெல்லாம் அனுப்புகின்றார்கள். இந்தியாவிலே சற்று வளர்ச்சி அடைந்தவர்கள் நல்ல பல்கலைக்கழகங்களில் எல்லாம் சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சில வருமானங்களும் அரசியல் ரீதியாக அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இங்கு வந்தால் அவர்களுக்கு அது கூட கிடைக்குமோ கிடையாதோ என்ற ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் நமக்கு கிடைத்த தகவல்களின்படி 70% அகதிகள் இங்கே திரும்பி வர விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். இருக்கும், அதை நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் நாங்கள் இதில் ரெண்டு அடிப்படை இருக்கின்ற. ஒன்று எங்களுடைய மக்கள் எங்களோடு சேர வேண்டும் என்பது. ரெண்டாவது எங்கள் மக்கள் எங்களோடு சேராததால் சிங்கள மக்களை தெற்கில் இருந்து இங்கு குடியமர்த்த பார்க்கின்றார்கள் என்ற அந்த ஒரு பிரச்சனை. ஆனால் அதே நேரத்தில் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன், இலங்கை, இந்தியா, வடமாகாணம் மூன்றும் சேர்ந்து இது சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எல்லா விதத்திலும் அவர்களுக்கு இங்கு வரும்போது சகல விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து, காணியை கொடுத்து, வீடுகளை கொடுத்து, வாழ்வாதாரங்களை கொடுத்து, கல்வியில் அவர்களுடைய பிள்ளைகள் நல்ல கல்வி பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை அமைத்து அவர்களை வரவேற்றோமானால் அவர்களுக்கு வரக்கூடாது என்ற ஒரு நிலை இருக்காது. இப்பொழுது இருக்கும் நிலையிலே அவர்களுடைய மனோநிலை எங்களுக்கு நன்றாக புரிகின்றது. இப்போ இலங்கையில் புதிய அரசு ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில மீனவர் பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? எந்த மாதிரியான தீர்வை எட்ட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நான் முன்னமே உங்களுடைய நாட்டின், அவருடைய பெயரை மறந்துவிட்டேன், ஒரு தமிழ் தென்னிந்திய ஒரு பெண்மணி தான் டெல்லியில் வெளிநாட்டு ஏதோ ஒன்றில் இருந்து இங்கே காய்த்தார். நீங்கள் இங்கே தான் வந்திருந்து பேசினார். இதே கேள்வியை என்னிடம் கேட்டார்கள். நான் சொன்னேன், வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு கடல் சார்பான மீன்பிடி உரித்துக்கள், மீன்பிடி தொழில் சம்பந்தமான உரித்துக்கள் இல்லை என்றாலும் நீங்கள் கேட்கின்ற அந்த கேள்விக்காக நான் பதிலை கூறுகின்றேன். எப்பொழுது இழுவை படகுகள் எங்களுடைய கடலிலே பாவிக்கப்பட தொடங்கியதோ அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை இருந்து வருகின்றது. இல்லையென்றால் நூற்றாண்டு காலமாக எங்களுடைய வடமாகாண மீனவர்களும் இந்திய மீனவர்களும் சுமூகமாக தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு போயிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இழுவை படகுகள் வந்ததன் பிற்பாடுதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இந்திய கடலோரத்தில் பார்த்தீர்களானால் அந்த கடல் வளங்களை, கீழிருக்கும் கடல் வளங்கள் அத்தனையையும் எடுத்து விட்டார்கள் இந்த இழுவை படகுகளின் மூலமாக. இப்பொழுது அது எங்களுக்கும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. உங்களுடைய இழுவை படகுகள் மூலமாகவும் எங்களுடைய இழுவை படகுகள் மூலமாகவும். அந்த அம்மையாருக்கு நான் கூறியது என்னென்றால், இவர்களை அரேபியன் கடலுக்கு அல்லது வங்காள விரிகுடாவுக்கு அனுப்புங்கள். அது மிகவும் ஆழமான இடங்கள். அங்கு போய் இழுவை படகுகள் தங்களுடைய வேலைகளை செய்யட்டும். இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கும் இந்த இடங்களிலே அந்த இழுவை படகுகள் எந்த விதத்திலும் பாவிக்கப்படக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீர்களானால் எங்களுடைய மீனவர்கள் தங்களுடைய பாரம்பரிய விதங்களிலே தங்களுடைய தொழில்களை செய்து கொண்டு போகலாம். இதுதான் நான் எதிர்பார்க்கும் ஒரு தீர்வு. அந்த அம்மையாரும் வருங்காலத்தில் ஒருவேளை அப்படித்தான் அந்த தீர்வு அமையக்கூடும் என்றும் அன்று கூறிவிட்டு சென்றார். இப்போ நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு புதிய அரசாங்கத்துக்கு இது நிபந்தனையற்ற ஆதரவா, அல்லது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நிபந்தனை ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்போ ஏற்பட்ட நிபந்தனைகளை இட வேண்டும் என்று பலர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எங்களுடைய தலைவர் சரியானதொன்றைத்தான் செய்திருக்கின்றார். எந்த விதமான நிபந்தனைகளையும் அவர் போடவில்லை. எந்த விதமான உடன்படிக்கைகளிலும் அவர்கள் கைச்சாத்திடவில்லை. காரணம்
அப்போதைய தேவை ஒரு கொடுங்கோல் ஆட்சியை இல்லாமல் பண்ணுவது, வீட்டுக்கு அனுப்புவது. அதை செய்ய வேண்டும். அதை செய்யும் போது நாங்களும் உங்களோடு ஒத்துழைக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று அவர்களுடன் ஒத்துழைத்து இப்பொழுது புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், ஏன் செய்யவில்லை என்ற கேள்விகளுக்கெல்லாம் அப்பால் பட்டு ஒரு சுமூகமான விதத்திலே, முறையிலே நாங்கள் யாவரும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்ற நிலையிலே நண்பர்களிடையிலே எவ்வாறு நாங்கள் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வர முடியுமோ அந்த அடிப்படையிலே ஒரு முடிவுக்கு வரலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இப்போ இலங்கையின் வடக்கே இந்திய அரசின் உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பாக, அதை அமல்படுத்துவது தொடர்பாக பல குற்றச்சாட்டுக்கள், கருத்து மாறுபாடுகள் இருக்கின்றன. ஏனென்றால் அது முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதனுடைய நிலை என்ன? அந்த திட்டங்களுடைய நிலை என்ன? திட்டங்கள் மிக நன்றாக நடைபெற்று கொண்டு வருகின்றன. அவர்கள் அதை சரியாகத்தான் திட்டியெல்லாம் செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் போதுதான் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. உதாரணமாக, இது எல்லாவற்றிலும் என்று கூற முடியாது, முக்கியமாக எங்களுடைய வீட்டு திட்டத்திலே இந்த அடிப்படையில் தான் இவர்களுக்கு வீடு அளிக்கப்படும், இவ்வளவு பணம் தான் ஒரு வீட்டுக்கு செலவு செய்யப்படும், இதற்கு மேல் அதிகமாக செலவு செய்யப்படாது என்றெல்லாம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார்கள். இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், சிலருக்கு அவர்கள் விதித்திருக்கு வந்த நிபந்தனைகள் பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. ஒரு குழந்தைகள் இருந்தவர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்குது என்றால், குழந்தைகள் இல்லாது ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு இருக்கின்ற ஒரு புருஷனுக்கும் பெண்ஜாதிக்கும் ஏதோ அவர்களுக்கு கொடுக்கும் அந்த புள்ளிகளிலே சற்று குறைவாக கிடைக்கின்றது. அதனால் அவர்களுக்கு வீடுகள் கிடைக்குவதில்லை. அது ஒரு பக்கம். அடுத்தது 5.5 லட்சத்தில் இப்பொழுது வீடு கட்டுவது ரொம்ப சிரமம். இவர்கள் அதை செய்துவிட்டு அதை முடிப்பதற்காக, அதை சற்று விரிவாக செய்வதற்காக அல்லது அழகாக செய்வதற்காக தங்களுடைய சேமிப்புகள் எல்லாவற்றையும் பாவித்து பல விதத்திலும் கடன்படுகின்றார்கள். ஆகவே இந்த பிரச்சனை, அதைவிட அரசியல் ரீதியாக பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதுக்கு நான் இந்திய அரசாங்கத்தை குறை சொல்லவில்லை. இங்கு இருக்கும் எங்களுடைய சென்ற அரசாங்கத்துக்கு கீழே இருந்த சில அமைச்சர்கள் தான் அதற்கு காரணம். உதாரணத்திற்கு, புத்தளத்தில் இருக்கும் சில முஸ்லிம் மக்களுக்கு இங்கு 2-3 வீடுகள் கூட இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் எடுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதை எவ்வாறு செய்தார்களோ தெரியல. அந்த வீடுகளுக்கு போனீர்களானால் வீடுகள் பூட்டி இருக்கின்றது. சொந்தக்காரர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வீடு தேவையும் இல்லை ஏனென்றால், ஆனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது. இது சம்பந்தமாக நான் இப்பொழுது வந்திருக்கும் திரு நடராஜன் அவர்களுடனும் முன்னைய திரு தட்சிணாமூர்த்தி அவர்களுடனும் பேசியிருக்கின்றேன். இது சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் கலந்தாலோசித்து அதற்குரிய அந்த நிபந்தனைகள், செலவுகள், இது சம்பந்தமாக ஒரு மீளாய்வு செய்து ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என்று இருக்கின்றோம். அது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இப்போ கொழும்பு தூத்துக்குடி இடையிலான கப்பல் போக்குவரத்து காரணம் இல்லாமல் நிறுத்தப்பட்டது. இப்போ தற்போது அந்த கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவக்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். என்ன நடக்கிறது? இது அரசியல் காரணங்களுக்காக அது நிறுத்தப்பட்டது. இப்பொழுது சுமூகமான ஒரு நிலை வந்திருக்கின்றது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே. மக்கள் வந்து போவதற்கு இது மிகவும் எளிதாக இருக்கின்றது. வறிய மக்களுக்கு கூடிய சலுகை தருவதாக இருக்கின்றது. அவர்களுக்கு லேசாக போய் வரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது வரவேற்கத்தக்கதொன்று. அதற்குரிய நடவடிக்கைகளை இப்பொழுது அரசாங்கம் செய்து கொண்டு வருகின்றபடியால் விரைவில் அது திரும்பவும் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். இப்போ சேது சமுத்திரம் திட்டம் பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சேது சமுத்திர திட்டம் உங்களுக்கு தேவை என்று வந்தது இந்தியாவுக்கு எதற்காக என்றால், இலங்கையை சுற்றி கப்பல்கள் எல்லாம் விசாகப்பட்டினத்துக்கோ அங்கிங்கு வர வேண்டிய அவசியம் இல்லாமல் சேது சமுத்திரத்தை ஆழமாக்கினால் அதற்கூடாக வரலாம் என்ற காரணத்தினால். ஆனால் எங்களுடைய தற்போதைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2002-3 காலத்திலே ஒன்றை கூறியிருந்தார். ஏன் நீங்கள் ராமேஸ்வரத்தில் இருந்தோ தூத்துக்குடியோ எங்கேயோ அங்கிருந்து தலைமன்னாருக்கு ஒரு பாதையை போட்டு அங்கிருக்கும் உங்களுடைய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து எங்களுடைய திருகோணமலை ஹாபருக்கூடாக
நீங்கள் வெளியேற்றலாமே, உங்களுக்கு அதனால் உங்களுக்கு இன்னும் செலவு குறைய என்றெல்லாம் எடுத்து காட்டியிருந்தார். ஆகவே அந்த கருத்தை மீண்டும் அவர் வலியுறுத்துவாரானால் சேது சமுத்திரத்தை கொண்டு வர வேண்டியதற்கு அவசியமே இல்லாமல் போய்விடும். அது எங்களுக்கு சந்தோஷம். ஏனென்றால் உங்களுடைய பொருளாதார ரீதியான நன்மைகளை விட நானும் ஒரு இந்து என்ற முறையிலே எனக்கு அந்த சேது சமுத்திரத்தை அந்த ராமரணையை உடைப்பது எந்த விதத்திலும் எனக்கு மனசுக்கு அது சரியில்லை என்றுதான் படுகின்றது. ஆகவே இந்த ஒரு பாதையை, கடலினூடாக ஒரு பாதையை, அந்த ராமர் பாலம் இருப்பதாக நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்கள்? ராமர் பாலம் இருப்பதாக நான் முழுமையாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு ஒரு பாலம் இருக்கின்றது, அது பழங்காலத்து பாலம், அதனை ராமர் பாலம் என்று கூறுகின்றார்கள், அவ்வளவுதான். வேற ஒன்றும் நான் சொல்ல போவதில்லை. ஆனால் இந்த பாதையை நாங்கள் புதிதாக தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஊடாக அமைத்து எங்களுடைய திருகோணமலைக்கு கொண்டு வந்தால் உங்களுக்கு நன்மை, எங்களுக்கு நன்மை. உண்மையில் இந்தியா ஒரு பெரிய நாடு. அங்கிருந்து சில இடங்களுக்கு போகும் அந்த தூரத்திலும் பார்க்க இந்த தூரம் மிகவும் குறைவு. நல்ல பாதைகளை போட்டு உங்களுடைய வண்டிகள் எல்லாம் அந்த எல்லா பொருட்களையும் திருகோணமலை ஹாபருக்கு கொண்டு வந்தால் உலகத்திலேயே மிகச்சிறந்த இயற்கையான ஒரு ஹாபர் என்று சொல்லி திருகோணமலையை கூறுவார்கள். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து அவற்றை தந்து அதன் ஊடாக நாங்களும் பணத்தை பெற்று நீங்கள் உங்களுடைய பொருட்களையும் வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை வந்தால் ராமர் அணையை பற்றிய எண்ணமே தேவையில்லாமல் போய்விடும். இப்போ இலங்கையின் முந்தைய அரசாங்கம் சீனாவுக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமான ஒரு நிலைப்பாட்டை காரியங்களை மேற்கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தற்போது புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது, உங்களுடைய ஆதரவு பெற்ற அரசாங்கம் வந்திருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இலங்கை அரசு அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்று உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் வலியுறுத்துகிறீர்களா? இது தொடர்பாக நீங்கள் மத்திய அரசுடன் ஏதாவது பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இது சம்பந்தமாக இதுவரையிலே நாங்கள் எதுவும் பேசவில்லை. ஆனால் சைனாவோடு முந்தைய அரசாங்கம் பலவிதமான உடன்பாடுகளை எழுதி கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் சைனாவை முற்று முழுதுமாக எடுத்து தூக்கி எறிந்துவிட முடியாது. அவர்களோடு நாங்கள் பல விதத்திலும் பல பொருளாதார ரீதியாக நாங்கள் தொடர்பு வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய நோக்கு சீனாவுக்கு சார்பாக இருக்கும் என்று எண்ணிவிடக்கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையிலே சீனா ஒரு பக்கம் சென்ற அரசாங்கத்தை பின்னால் இருந்து அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் வேறு வலிமைகளும் தந்து கொண்டிருக்கும் போது இந்தியாவும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் எங்களுக்கு உதவுவதாக இருந்தது, அதாவது இப்போதைய அரசாங்கத்துக்கு. அந்த விதத்திலே நாங்கள் சீனாவை எதிர்க்கவும் முடியாது, அதே நேரத்தில் அவர்களை புறக்கணிக்க முடியாது. அதே நேரத்தில் அவர்களால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சில நன்மைகளை நாங்கள் ஏற்றும் இருக்க வேண்டும். ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் ரீதியான அல்லது ஒரு டிப்ளமசி ரீதியான ஒரு நடைமுறையை நாங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கும் என்று நம்புகின்றேன். இப்போ இலங்கையின் புதிய அதிபர் இந்தியா செல்ல இருப்பதாகவும் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மார்ச் மாதம் இலங்கை வர இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த இரண்டு தலைவர்களுடைய பயணம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும், எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இப்பொழுது அண்மைய காலத்திலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே மிக நெருங்கிய தொடர்பு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொடர்பை ஐக்கியப்படுத்த, அந்த தொடர்பை இன்னும் கட்டியாக்குவதற்கு இப்பேற்பட்ட அவர்களுடைய வரவுகள் நல்வரவுகளாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நல்ல நன்மையைத்தான் பயக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் சில நேரத்திலே இதை ஒரு அரசியல் ரீதியாக வரும் பாராளுமன்ற தேர்தலிலே இவர்கள் இந்தியாவுக்கு அடிபணிந்து சென்று விட்டார்கள், இவர்கள் இந்தியாவுக்கு எல்லா விதத்திலும் இந்தியாவினுடைய ஒரு வெசல் ஸ்டேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர்களுக்கு அடிபணியும் ஒரு நாடாக வந்துவிட்டார்கள் என்று தேர்தலிலே சொல்லுவார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை நான் வரவேற்கின்றேன். இது மிகவும் சரியானதொன்று. உண்மையிலே நான் கூட திரு மோடி அவர்களை சென்று சந்திக்கத்தான் இருந்தேன். என்னால் முடியாமல் போய்விட்டது. நான் டெல்லிக்கு போயும் அவரோடு பேச முடியாமல் போய்விட்டது. அவர் மயன்மார் போன்ற இடங்களுக்கு அடுத்த நாள் செல்ல வேண்டியிருந்ததால் அவரால் பேசக்கூட முடியாமல் போய்விட்டது. ஆனால் அவர் இங்கு வருவதும் எங்களுடைய ஜனாதிபதி அங்கு போவதும்
நன்மையைத்தான் கொண்டு வரும். இறுதியாக ஒரு கேள்வி. இப்போது 2009ஆம் ஆண்டு இலங்கையிலே இறுதிப் போர் முடிவடைந்து விட்டது. ஆனால் அது 5 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு சந்தேகம் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று. ஒரு தரப்பினர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சில தலைவர்களும் கூட சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்கிறார்கள். இலங்கையில் இருக்கும் தலைவர்களும் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுடைய கருத்து என்ன? ஒரு போர் வீரன் என்ன விதத்திலே அவர் போரிலே ஈடுபட்டார் என்பது சம்பந்தமாக அவர்களை பற்றி நாங்கள் கூறுவது உண்டு. அந்த போர் வீரனுடைய பின் வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கும் சில விடயங்களை பற்றி நாங்கள் கருத்து தெரிவிப்பது இன்னொன்று. உதாரணத்திற்கு சுபாஷ் சந்திர போஸை எடுத்து பாருங்கள். இன்னும் சுபாஷ் சந்திர போஸ் இருப்பதாக கூட சில பேர் கூறுகின்றார்கள். என்னோ ஜெர்மனியிலே இருக்கின்றார், அது இது. ஆனால் சுபாஷ் சந்திர போஸினுடைய முதற்காட்ட அவருடைய வாழ்க்கை எவ்வளவு மக்களால் ஒரு வியப்பாக பார்க்கப்பட்டதோ அதே போன்றுதான் பிரபாகரனுடைய வாழ்க்கையும் வியப்புடனும் ஒரு மதிப்புடனும் பார்க்கப்பட்டது. இப்பொழுதைய சூழ்நிலை மாற்றமடைந்ததன் பின்னர், அதுவும் 5-6 வருடங்கள் சென்றதன் பின்னர், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று தான் வைத்து கொண்டாலும் இப்பொழுது இருக்கும் அரசாங்கங்கள் எந்த அளவுக்கு அதிகாரங்களை கைப்பற்றி இருக்கின்றது என்பதை பார்க்கும்போது, அவருடைய தோழர்கள் சகோதரர்களை முள்ளிவாய்க்காலில் இல்லாமல் பண்ணிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு இயக்க ரீதியாக இவர்கள் பெருமளவான மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் என்று எண்ணுவது ஒரு மடமையாகத்தான் எனக்கு தென்படுகின்றது. அவர் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் இருப்பதால் ஒரு இயக்கம் ஏற்பட்டு மீண்டும் போர் ஏற்பட்டு மீண்டும் தனி ஈழம் கிடைக்கும் என்று எண்ணுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதில் எல்லாம் நம்பிக்கை என்ன இருக்குது? அதாவது ஒன்றில் இருக்கின்றார், இல்லை என்றால் இல்லை. எனக்கு கிடைக்கும் தகவல்களை வைத்துத்தான் கூற வேண்டும். எனக்கு கிடைக்கும் தகவல்களை வைத்து பார்த்தால் அவர் இல்லை என்று தான் தெரிகின்றது. ஆனால் இருக்கக்கூடும், யாருக்கும் தெரியாது. என்றால் சில நேரத்திலே அவர்கள் எடுத்த படங்கள் எல்லாம் பிழையான படங்கள், இது ஒரு தப்பான படங்களைத்தான் எடுத்து தந்திருக்கின்றார்கள், அவர் இறக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். இதை பற்றி ஆராயாமல் நான் எந்தவித ஒரு கருத்தையும் தருவது என்னை பொறுத்தவரையில் அது பிழை. ஒரு நீதிபதி என்ற முறையிலே, பழைய நீதிபதி என்ற முறையிலே அப்படி சொல்லக்கூடாது. அதாயும் இருக்கலாம், இதாயும் இருக்கலாம். உங்களுக்கும் இன்னும் சந்தேகம் இருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவு நீண்ட நேரம் புதிய தலைமுறைக்காக, புதிய தலைமுறை நேயர்களுக்காக நீண்ட நேரம் ஒதுக்கி நீங்கள் எல்லா கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. நன்றி நன்றி. இந்த சந்தேகம் என்ற விஷயத்தில் கடைசியாக நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி சொல்லணும். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒருவருக்கு எதிராக குற்றத்தை ஏற்றுக்கொண்டாதா இல்லையான்றது தான் நாங்கள் எந்த வழக்கிலையும் பார்ப்போம். ஆகவே ஒரு விதமான சந்தேகங்கள் எந்த நேரமும் இருந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதற்காக நான் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் நினைத்தால் அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இருக்கலாம், இல்லை என்று சொன்னது வேறு. நீங்கள் சந்தேகம் வைத்திருப்பதால் அது இருக்கின்றது என்று நீங்கள் சொல்வது வேறு. என்றாலும் நன்றி, உங்களோடு பேசியதில் ரொம்ப சந்தோஷம்.